காலை 4:30 மணி முதல் 6:00 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்தம். ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி நாம் பெறுவதை சிருஷ்டி என்று சொல்லலாம். இத்தொழிலை செய்பவர் பிரம்மா, எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள். பிரம்ம முகூர்த்த வேளைக்கு திதி, வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. இது எப்போதுமே சுப வேளைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்றைய நாள் முழுவதும் வெற்றி கிட்டும். மற்ற நேரத்தில் வரும் காற்று விஷக்காற்று. பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் காற்று அமுத காற்று எனப்படும். காலையில் சித்தர்கள், மகான்கள் மற்றும் யோகிகளின் அருள் கிட்டும். அந்த நேரத்தில் நாம் என்ன செயல்கள் செய்கிறோம் என்பதை பொறுத்து நமது வாழ்க்கை மாறும். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி, அதிலும் குறிப்பாக 21 அல்லது 48 நாட்கள் பயன்படுத்திக் கொண்டால் அதுவே பழக்கமாகி நம்மை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது மட்டும் போதாது. அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும். தொடர்ந்து நீங்கள் 48 நாள் ஒரே ஒரு வேண்டுலை நினைத்து விளக்கு ஏற்றினால் அந்த விஷயம் அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை மட்டும் அல்ல, இது உண்மையும் கூட. நல்ல அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்கள். 48வது நாள் முடியும் போது நீங்கள் எதை நினைத்து விளக்கு ஏற்றத் தொடங்கினீர்களோ அது நிச்சயம் நடக்கும். திருமண தடை விலக, நல்ல வேலை கிடைக்க, கடன் சுமை குறைய, நல்ல கணவன் அமைய, நல்ல மனைவி அமைய, குழந்தை பாக்கியம் பெற, இப்படி என்ன வேண்டுதல் உங்கள் மனதில் இருந்தாலும் அதை நினைத்து இந்த விளக்கை ஏற்றத் தொடங்கலாம். இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக தேவைப்படும் பொருள் கருப்பட்டி. பெரும்பாலும் சுத்தமான கலப்படம் இல்லாத கருப்பட்டியாக வாங்கிக் கொள்ளுங்கள். அதை தூள் செய்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் அதிகாலை 4 மணியிலிருந்து காலை 5 மணி வரை இந்த விளக்கு உங்கள் வீட்டில் எரிய வேண்டும். காலையில் எழுந்து குளித்துவிட்டு தான் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். பூஜையறையில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 சிட்டிகை கருப்பட்டி தூள் போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அந்த விளக்கிற்கு முன்பு அமர்ந்து குலதெய்வத்தை நினைத்து உங்கள் வேண்டுதல் பலிக்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைக்கணும். தினமும் அந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்துவிட்டு அதே விளக்கில் தினமும் புதுசாக நல்லெண்ணெய், கருப்பட்டி தூள், புதுசாக திரி போட்டு விளக்கு ஏற்றலாம். 48 நாளும் புது திரி தான் போடணும். விளக்கை ஒரு துணி கொண்டு துடைத்து சுத்தம் செய்துவிட்டு தான் மீண்டும் விளக்கு ஏற்றணும். எளிமையான வழிபாடு தான், ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. 48 நாள் விடாமல் இந்த வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் இந்த சக்தி உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்து 48 நாளும் வழிபாட்டை தொடரவும்.